ஃபைனல் டெஸ்டினேஷன் இந்த படத்தை பார்க்காதவங்களே கிடையாது, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இல்லாட்டா இந்த படத்தை காப்பி அடிச்சு பல படங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, உலகத்தில் இருக்க பல மொழிகள் வந்திருக்கு. பட் வந்திருந்தாலும் கூட இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் தியேட்டரில் வந்து நான் பார்க்கல. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஆஸ் யூஸ்வல் ஒரு கனவு, அந்த கனவை நோக்கி இந்த கனவுல திரும்ப திரும்ப நடக்க போகுதுன்றது தெரியுது. நடக்க போகிறத வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது தான். அதை ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிளாட்லையும் வந்து அவங்க நடக்க போகிறத வந்து இந்த தடுக்க முடியாது. இதில் வந்து ஒரு பெரிய டவரை, அதில் டவரில் வந்து 50களில் வந்து அந்த டவர்லேருந்து ஒரு பெரிய விபத்துலேருந்து இந்த ஹீரோயின் கதையோட நாயகியோடைய பாட்டி வந்து காப்பாற்றி விட்டுறாங்க. காப்பாற்றின் காரணமாக அதில் யாருமே செத்து போல. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தராக செத்து போயிட்டே இருக்காங்க. அந்த செத்து போகிற லிஸ்ட்டில் தன் குடும்பம் இருக்குன்னு தெரிய வரும்போது இவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. அந்த ஓப்பனிங் சீனில் ஒரு 50 அடிக்கு ஹைட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பில்டிங்லேருந்து அது நடக்க போகிற சம்பவத்தை வந்து அவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அது விஷுவல் ஆகட்டும், அது ஆக்சிடென்ட் ஆகட்டும், இது எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. அதே போல் இவங்க இந்த படத்துடைய திரைக்கதையாளர்கள் வந்து இதை எந்த மாதிரி ஒரு விபத்து வந்தால் அது வந்து ஆக்சிடென்டாக சாக முடியுன்றது வந்து வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கான ஒரு விற்பனர்களான ஆட்கள் இவங்கெல்லாம். அதனால் இதில் அவங்க ஐடியா வந்து நிச்சயமாக வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. இதை டிவியில் நான் பார்த்த போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வந்து கரகரன்னு படம் போயிடுச்சு. இந்த தேட்டரில் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொழுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பார்க்க முடியல. ஆனால் இந்த படத்தில் என்னென்னா அதுக்கு அவங்க சொன்ன பின்கதை, அந்த பின்கதையை நோக்கி போன விஷயம், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விபத்தை வச்சு வரக்கூடிய மரணங்கள், இந்த எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. என்ன எல்லாரும் தக்காளி சட்னி மாதிரி பச்சக்குன்னு நசுங்கி ரத்த கலரியாக போயிடுறாங்கன்றது தான் பாவமாக இருக்குது. வித்தியாசமாக வர்றது மாதிரி சாவலாம். யார் வந்து மூஞ்சியில் குத்து எங்கே குத்துனாலும் ரத்தம் எத்தால பீச்சு இருக்குது. சில இன்டர்கட் ஷார்ட்ஸ்லாம் அட்டகாசமாக வந்து ஒரு சீனில் வந்து ஒரு இந்த போல் வந்து மூஞ்சியில் குத்திடும். அந்த ரத்தம் வந்து எதிரில் இருக்கிற ஆள் வந்து வந்துடும். அந்த ரெட்டையும் அவங்களுடைய காஃபின் ரெட்டையும் வந்து மேட்ச் பண்ணி ஒரு ஷாட் வரும். சூப்பராக இருந்துச்சு அந்த ஷாட்ஸு. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஓடிடியில் இப்போ வந்திருக்கு, ஃபைனல் டெஸ்டினேஷன் த பிளட் லைன்னு. இது வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லலாம். பார்த்துட்டு உங்களை சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல டைம் பாஸ் படம் தான். ஆனால் இது தேட்டரில் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு எனக்கு பெருசாக எக்ஸைட் ஆகுமான்னு தெரியல. ஓடிடியில் பார்த்ததுனால எனக்கு எக்ஸைட் ஆச்சு. பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.